ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அமைதியாக யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறாயா? நான் பார்த்து விட்டேன். உன்னுடைய அழுகையை நான் பார்த்து விட்டேன். அதனால்தான் ஓடி வந்து உனக்கான அனைத்து விஷயத்தையும் சொல்லலாம் என்று வந்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டுமே நிறைந்து இருக்கிறது. அப்படித்தான் என்று நீ நினைக்கிறாய். இனி அப்படித்தான் இருக்கும் என்று நினைக்கிறாய். தங்கமே, நீ நினைப்பது தவறு. வாழ்க்கையில் சந்தோஷமே நிலையாக இல்லை உனக்கு. கஷ்டம் மட்டும் எப்படி நிலையாக இருக்கும்? அதை யோசித்தாயா? உனக்கு இப்பொழுது நினைக்கிறாய், நமக்கு சந்தோஷமே இல்லையே, அடிக்கடி சந்தோஷம் வருவது போல் இருக்கிறது, ஆனால் திடீரென்று அந்த சந்தோஷம் மறைந்து விடுகிறது, இப்படி நினைக்கிறாய். அப்பொழுது நீ நல்ல குழந்தை, உனக்கே சந்தோஷம் வருகிறது போகிறது. இப்படி இருக்கும் உன்னிடம் எப்படி கஷ்டம் மட்டும் நிலையாக இருக்கும்? கஷ்டம் நிச்சயமாக நிலையாக இருக்காது, மாறும். உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களானது வரும், அதுவும் நிலையாக வரும். உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே நினைத்து கவலைப்படாதே. முக்கியமாக பாரத்தை தூக்கி சுமக்காதே. எப்பொழுது நீ பாரத்தை தூக்கி சுமக்கிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் கஷ்டங்களானது படிப்படியாக வர ஆரம்பித்துவிடும். ஏதாவது உனக்கு மனம் கஷ்டமாக இருந்தால் அதை என்னிடம் சொல்லிவிட்டு அதை அப்படியே விட்டுவிட, அதற்கான தீர்வை நான் தந்து விடுவேன். அதை விட்டு விட்டு என்னிடமும் சொல்லிவிட்டு நீயும் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் பயம் இருக்குமே தவிர அதற்கான தீர்வே கிடைக்காது. உனக்காக நான் நல்லது சொல்கிறேன், கேட்டால் உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். இன்னும் சற்று நேரத்தில் மிக பிரம்மாண்டமான உன் மனம் அமைதியாகும் அளவுக்கு ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய். அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையுமே நான் செய்து விட்டேன், புரிகிறதா? அதனால் எதையுமே கவலைகள் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக உன் வேலை என்னவோ அதை செய்துவிட்டு அமைதியாக இரு. நான் இருக்கிறேன் என்பதை மனதுக்குள் வைத்துக்கொண்டு உங்களுடைய செயல்களை செய்து கொண்டே இரு, நல்லதே நடக்கும். ஜெய் வாராகி.